அவங்க ஷூ ட்ரெண்டிங்கில் வரணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் குழந்தைங்க வந்து தப்பு தப்புன்னு வார்த்தை பேசி அதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதாடா அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுவுமே மியூசிக் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வரும் அப்படிங்கிறத தாண்டி தன்னோட குழந்தைங்க இப்படி தான் வளர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கப்போ ஒரு காலகட்டத்தில் வளர்றோம்னு தெரிகிறப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறது இதை சொல்லியிருக்கேங்க. நானுமே சொல்லிட்டேன், 4 கதையுமே சூப்பராக இருந்துச்சு. 4 கதையுமே யாருமே சொல்லப்படாத கதை தான். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு படமாக எடுத்திருந்தா கூட நான் உட்காந்து பார்த்துருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நிறைய பேர் அப்படி இப்படியெல்லாம் போட்டு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டு அதை இதையும் போட்டு ஒரு அரைச்சி அப்படியே ஊட்டிட்டு போயிடுறானுங்க. ஆனால் அந்த விக்னேஷ் கார்த்திக் சார்லாம் வந்து உண்மையிலுமே ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக ஏசென்சாராக வந்திருந்தா கூட இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருக்கணும். ஏன்னா அவர்லாம் வந்து என் படம் நல்லா இல்லைனா அப்படின்னு சொல்லி ஒரு தேட்டருக்கு ஒரு வெளியே வந்து ரொம்பவே டிஸ்டர்பாக பேசினார். இந்த பத்திரிக்கையாளர்லாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய